ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஜிம்மி. ஆமாம், நான் ஏன் இப்படி ஓடிட்டுருக்கேன்? என் ஓனர் வந்து ஒரு புது டிவி வாங்கியிருக்காராம். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு டிவி வேறு சொல்கிறாங்க. அது என்னப்பா வித்தியாசம்? வாங்க, அது என்னன்னு நம்மளை போய் பார்த்துடலாம். அட, இதை பார்த்தா டிவி மாதிரி தெரியலையேப்பா. இதில் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு தேட்டரில் உள்ள மாதிரி 4K டிஸ்பிளேலாம் இருக்குன்றாங்க. அப்பா, என்னப்பா இது? அட, இது 4K இல்லையா? 8Kவா? அட பாவிலா, தேட்டரோட இதில் அதிக ரெசல்யூஷனா? என்னடா, என் ஓனர் பயங்கரமான டிவி தான் வாங்கியிருக்கான் போல இருக்கு. ஆனால் அதை பார்த்தா டிவி மாதிரி தெரியலையப்பா. இது ஏதோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருக்குது. பெரிய சைஸில் கண்ணாடிலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ, என் ஓனர் வந்து இந்த குடோன் மாதிரி இருக்கிற ரூமை ஏன் டிவி ரூமாக மாற்றிருக்காருன்னு தெரியலையே. வாங்க போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு போய் பார்த்துடலாம். இதை பார்த்தா என் ஓனர் வந்து ஒரு பெரிய சைஸில் வந்து ஏதோ சூட்கேஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காப்புல. டிசைன் பார்த்தா ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் இருக்குது. ஓ, இதில் வந்து லேண்ட் கனெக்ஷன்லாம் இருக்குதா? எப்பா, இது டிவியா இல்லை சூப்பர் கம்ப்யூட்டராப்பா? என்னையா இது? சரி, ஏதோ அன்பாக்ஸ் பண்ணுறாங்க. சரி, அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இது பெரிய ராட்சச டிவி மாதிரில இருக்கு. அட, ரிமோட்டு பார்த்தா கூட வித்தியாசமாக ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கே. அதில் மெட்டாலிக் டிசைன் வரையா? மேக்கிங் சூப்பராக இருக்கே. அட, இது என்ன ரிமோட்டுக்கு நடுவில் சென்டரில் இது ஏதோ பால் மாதிரி இருக்குது. இது என்னப்பா, அது கம்ப்யூட்டர் மவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ரிமோட்டா இது வேற என்னமா? ஐயோ, என் ஓனர் வந்து என்னவோ பண்ணிகிட்ருக்காப்புல. சரி, நம்ம ஓனர் எப்போ வந்து இந்த டிவியை வந்து ஆன் பண்ணி இதில் வீடியோ ப்ளே பண்ண போகிறாரு, அதை நம்ம எப்போ பார்க்கலாம் தெரியலையே. சரி, இந்த ஆள் ஏதோ பண்ணிகிட்ருக்கான், அது என்னன்னு பார்ப்போம். இங்கே இந்த ஆள் வந்து டிவியோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் வைக்கிறாப்புல. ஓகே, டிஸ்பிளே ரெசல்யூஷன் இது என்னது? இந்த டிவியிலனே எங்கள் ஓனர் வந்து ஒரு பெரிய மிருக காட்சி சாலையை கொண்டு வந்துட்டாப்புல. நிறைய மிருகங்கள்லாம் வேறு இருக்குது. ஐயோ, இந்த மிருகங்கள்லாம் நமக்கு போட்டியாக நம்ம வீட்டுக்கு வந்துருச்சா? ஐயோ, இனிமேல் நமக்கு சோத்துக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு இதுங்களோட பகிர்ந்து தான் சாப்பிடணும் போல இருக்கேன். மிருகங்களை இத்தனை மிருகங்களை வச்சு நம்ம ஓனர் இங்கே வளர்க்க வர போகிறாரா? நான் உண்மையிலே வந்து என் ஓனர் வீட்டில் தான் இருக்கேனா இல்லை எதுவும் காட்டுக்குள்ளே வந்துட்டேனா தெரியலையே. ஓ மை காட், இதில் வந்து நிறைய டிஸ்பிளே வேறு இருக்குது இந்த டிவியில். சரி, இந்த டிவியில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இதில் நிறைய கிராஃபிக்ஸ் மோட்லாம் காட்டுறாங்க. ஏதோ ஃபிடலிட்டிங்கிறாங்க, பெர்ஃபார்மன்ஸுன்றாங்க. இது என்ன, நீ ஓனர்கிட்ட கேட்டேன். அது என்ன ஓனர் இந்த ஃபிடலிட்டிங்கிறீங்க பெர்ஃபார்மன்ஸ்ன்றீங்கன்னு? அதுக்கு என் ஓனர் சொல்கிறாப்புல, ஃபிடலிட்டின்னா வேறு ஒன்றும் இல்லைடா, அது வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு ஃபிக்ஸாக இருந்துக்கும். அது ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். அது வந்து நம்மளுடைய சாய்ஸுக்கு போகாமல் இப்போ நம்ம மூவின்னு மாற்றிட்டோம்னா மூவிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். மியூசிக்னு வச்சுட்டோம்னா மியூசிக் மாதிரி தான் இருக்கும். மற்றபடி மோடு சேஞ்ச் ஆகாதுடா. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்ம அவுட்புட்டு எந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மோடு சேஞ்ச் ஆகிக்கும்டா. இதான்டா வித்தியாசம் நாமல. ஏதோ ஒரு சொன்னது எனக்கு ஓரளவுக்கு புரியுது. மேற்கொண்டு டவுட்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். சரி, இப்போது எனக்கு என்ன புரிஞ்சு போச்சுன்னா, இது வந்து ஜூ கிடையாது, இது வந்து மிருகக்காட்சி சாலைலாம் கிடையாது. நான் பார்க்குறது டிவி தான். ஏன்னா முதல்ல இந்த மிருகங்களெல்லாம் பார்த்துட்டு இது ஜூ நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா ஸ்பைடர்மேன்லாம் வராப்புல. ரைட், அந்த ஆள் ஏதோ ஸ்பைடர்மேன்லாம் வராப்புல, ஏதோ பண்ண போகிறாப்புல. அப்போ இது டிவி தான். ரைட்டு. ஓ, இது சூப்பர்மேன் படம்ல நினச்சேன். கடைசியில் இது சூப்பர்மேன் படம் கிடையாது போல இருக்குது. இது ஏதோ சூப்பர்மேனை பயன்படுத்தி ஏதோ கேம் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இது கூட நல்லா தான் பாருக்கு. ஐயோ, இதில் பிரச்சனை இருக்கே. கேம்னு வந்துச்சுன்னா என் ஓனோட பிள்ளைங்க பூரா டிவி அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்குவாங்களே. எனக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச படம்லாம் பார்க்க முடியாது. எப்பா, எனக்கு டாக்டர் டூலெட்டில் படம்லாம் ரொம்ப பிடிக்குமேப்பா. இந்த பிள்ளைய வந்து கேம் விளையாடுச்சுன்னா என்னை அந்த படம்லாம் பார்க்க விடாதுங்களே. சரி, என்ன பண்ணுறது? நான் நினைக்கிறேன் இந்த ஸ்பைடர்மேன் ஒரு கம் விடுறான் பாருங்க. இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருள்னா இந்த கம்மு தான் போல இருக்குது. இதை பயன்படுத்தி எங்கே வேணால் போகலாம் போல இருக்கே. பரவாயில்ல. நான் நினைக்கிறேன் எங்கள் ஓனர் வந்து கண்டிப்பாக அந்த டிவியை வந்து வேற எங்கேயும் வாங்கியிருக்க மாட்டாப்புல. வேல்ஸ் டிவி சேனலில் தான் வாங்கியிருப்பாப்புல. கண்டிப்பாக எனக்கு தோணுது. அதான்